தான் அந்தந்த அவங்களுடைய அந்த இது நடக்கிறது, எப்படி அதனுடைய அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறது தெரியறது. ஸோ இதே மாதிரி தான் வந்து நாம்ளும் எல்லாரையும் ஒன்றுன்னு நினைக்கும் போது தான் இந்த லோகமே வந்து க்ஷேமமாக இருக்கும், சூப்பராக வரும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அப்படிங்கிறார், எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்கணும், எல்லாருமே சமமாக பார்க்கணும். அட் த சேம் டைம் அந்த வர்ணாசிரம தர்மம்லாம் நம்ம பிறந்தது நம்மளுடைய இதுவால் தான், கர்மாவால் தான். ஸோ அதனால் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கான ஆன்சரும் அவர் பின்னாடி கொடுக்குறார். நான் இதில் பிறந்தேன்னா நான் இதுலேயே இருக்கணுங்கிறது எதுக்கு, ஏன் நான் அதில் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அவர் அதுக்கான ஆன்சராக ஒரு இதுவாக அந்த லாஸ்ட் இது சொல்லிடுறார். அவரை அடையும் வழி அப்படின்னு சொல்கிற இடத்துல சொல்லிடுறார். அது பார்ப்போம், அது பின்னாடி பார்ப்போம். ஸோ அதனால் ஃபார் ஞானம் விஞ்ஞானம் யூஸிங் சென்சஸ் யூஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த யூசஸ் பற்றி சொல்கிறார். இந்த ப்ரேயர் வந்து எப்படி ப்ரே பண்ணணும், இது மாதிரி இருக்கணும், நான் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் என்னுடைய சென்சஸ் எல்லாம் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அதுக்கு எந்த விதமான ப்ரேயர் பண்ணணும், என்னால் டெய்லி உட்காந்து யோகா அப்படி உட்காந்துன்னு பண்ணன்னா முடியாது. அப்படின்னா எப்படியாவது ப்ரே பண்ண, பேச்சு வழியாக பேசுகிறோம், அதில் நாமாக்கள் சொல்லு, மூச்சு வழியாக மூச்சு விடும்போது அந்த பிராணாயாமம் அந்த மாதிரி மூச்சுக்களாக ஓம்னு ஒரு ஓம் ஒரு சொல்வா, அந்த 4 டிக்ஸ் அடிக்கிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்கள், திருப்பி ஒரு 4க்கு ஓம் சொல்லுங்கள், உள்ளே விடுங்க, அந்த ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க காற்று, திருப்பி ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு வெளியில் விடுங்க, இதையே ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மூச்சு நிறைய விதமாக இருக்குது, ஐ டோல்ட் ஒன்லி ஒன் அது. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறோம் இல்லையா, அது கடவுளோட பேர் சொல்லி இத்தனை ப்ரேயர், ஈவன் காயத்ரி மந்திரம் கூட அந்த மாதிரி மூச்சு விடுற விஷயம் இருக்குது. 5 விதமான 5 பார்ட்டாக பிரிச்சுப்போம் அந்த காயத்ரி மந்திரத்தை, அதை வச்சு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நாடி மூலமாக சொல்கிறது, மனசில் இந்த கையை இப்படி பிடிச்சிக்கோங்க அப்படி பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முத்ராஸ் வச்சு சொல்கிறோம் இல்லையா, சின் முத்திரை அதெல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தாட்டை வச்சுக்கிறது, தொண்டை வழியாக இருக்கிறது. தென் மனசால் இது பண்ணுறது, பேசுறது, நல்ல ஸ்பீச் அதுவும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த தொண்டையை வந்து நம்ம எது சாப்பிட்றோமோ அதெல்லாம், அதுதான் தொண்டைக்கு வழியாக நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது போகிறது. அதை தவிர வேர்ட்ஸ், நான் பாட்டு பாடுறது, இந்த மாதிரிலாம் இந்த தொண்டையை வச்சு நல்ல ஸ்லோகங்களை கரெக்டாக ராகமாக சொல்கிறது, அந்த மந்திரங்கள் சொல்கிறது, இதெல்லாம் தொண்டை யூஸ் பண்ணுறது. மனசால் எதுவுமே சொல்ல வேண்டாம், கம்முன்னு உட்காந்துட்டு மனசால் அவரையே தியானம் பண்ணி சந்தோஷமாக நிம்மதியாக அவரை நினைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணுறது ஒரு விதமான தியானங்கள். ஸோ இதனால் இது எல்லாத்துலேயும் நானே தான் இருக்கேன், ஸோ என்னையே